நான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இப்போ பார்க்க போகிறது என்ன ட்ரேடிங்னா என்ன அப்படின்னு பார்க்க போகிறோம். ட்ரேடிங்னா என்ன பேசிக்கலான்னு பார்த்தீங்கன்னா புல்ஸுக்கும் பியர்ஸுக்கும் உள்ள ஃபைட்டால் நடக்கிற ஆக்டிவிட்டி பேர் தான் ட்ரேடிங். அதாவது வந்து புல்ஸ் வந்து பியர்ஸோட ஸ்ட்ராங்காக இருந்தாங்கன்னா மார்க்கெட் மேலே போகும். அது மாதிரி பியர்ஸ் வந்து புல்ஸோட ஸ்ட்ராங்காக இருந்தாங்கன்னா மார்க்கெட் கீழே போகும். இவங்க ரெண்டு பேருக்குள்ள உள்ள ஃபைட்டு தான் என்னென்னா ட்ரேடிங்னு வந்து நம்ம சொல்லுவோம். இப்போ புல்ஸ் வந்து ஸ்ட்ரென்த் அதிகமாக இருந்தாங்கன்னா மொமெண்டம் வந்து மேலே இருக்கும். பியர்ஸ் வந்து ஸ்ட்ரென்த் அதிகமாக இருந்தாங்கன்னா மொமெண்டம் கீழே இருக்கும். இப்போ புல்ஸும் பியர்ஸும் ஈக்குவல் ஸ்ட்ரென்த்தில் இருந்தாங்க அப்படின்னா அப்போ தான் நம்ம வந்து கன்சாலிடேஷன் அப்படின்னும். கன்சாலிடேஷன்னா ரெண்டு பேரும் சண்டை போட்டுவிட்டு ஒரே இடத்துல தான் இருக்காங்க, எங்கேயுமே நவுறல அப்படின்றது தான் அர்த்தம். சரிங்களா? ரெண்டு பேரும் இப்போ எதிரிலையும் 10 பேர் இருக்காங்க, நீங்களும் இது புல்ஸும் 10 பேர் இருக்காங்க, பியர்ஸும் 10 பேர் இருக்காங்கன்னா அந்த நடக்கிற சண்டையில் அவங்க ரெண்டு பேரும் ஈக்குவல் ஸ்ட்ரென்த்தில் இருப்பாங்க. அதனால் மார்க்கெட் எங்கேயுமே போகாது. அதுதான் என்ன பார்த்தீங்கன்னா கன்சாலிடேஷன் மோட் அப்படின்வாங்க. எங்கேயும் போகாமல் ஒரே இடத்துல இல்லை சைட்வேஸில் மார்க்கெட் மூவ் ஆகிறது தான் கன்சாலிடேஷன் மோடுன்பாங்க. இப்போ நான் இதை வந்து கிராஃபிக்கில் போட்டிருக்கேன். இப்போ ஃபஸ்ட்டு எக்ஸாம்பிளில் பாருங்கள், 3 பியர்ஸ் இருக்காங்க, 5 புல்ஸ் இருக்காங்க. ஸோ வந்து புல்ஸ் வந்து பியர்ஸோட அதிகமாக இருக்காங்க. இப்போ என்ன பண்ணோம் அப்படின்னா, இப்போ புல்ஸோட ஸ்ட்ரென்த் அதிகமாக இருக்காங்க, இவங்கள ஃபைட் பண்ணி இந்த பொசிஷன் இவங்க 3 பேரும் அடித்து போட்டு புல்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா மார்க்கெட்டை மேலே ஏற்றிட்டு போயிடுவாங்க. அதே மாதிரி இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா பியர்ஸ் நம்பர்ஸ் அதிகமாக 5 பேர் இருக்காங்க. ஸோ வந்து புல்ஸ் பார்த்தீங்கன்னா 3 பேர் தான் இருக்காங்க. இதை எப்படி பார்த்திங்கன்னா இது செல்லு இது பைன்னு பார்த்துக்கணும். பை பார்த்தீங்கன்னா 3 தான் இருக்குது, செல் வந்து 5 இருக்குது. அப்போனா என்ன பண்ணணும்னா டிஃபால்ட்டாக மார்க்கெட்டை கீழே எடுத்துகிட்டு போவாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா செல்லு வந்து 3 தான் இருக்குது, நம்ம பை ஆர்டர் வந்து 5 இருக்குது. அப்படின்னா என்ன பண்ணணும், இந்த 3 செல் ஆர்டர் 3 பை ஆர்டர் க்ளோஸ் பண்ணிவிட்டு மீதி 2 செல் ஆர்டர் வந்து மேலே தூக்கிட்டு போயிடும், மீதி 2 பை ஆர்டர். அதே பார்த்திங்கன்னா இங்கே நிறையா வந்து செல் ஆர்டர் இருக்குது, இங்கே 3 பை ஆர்டர் தான் இருக்குது. அப்போ என்ன பண்ணணும்னா இந்த 3 செல் ஆர்டருக்கு இந்த 3 பை ஆர்டர் மேட்ச் பண்ணிவிட்டு மீதி இந்த 2 செல் ஆர்டர் வந்து அடுத்த பை ஆர்டரை தேடிட்டு கீழே போயிடும். ஸோ இதுதான் வந்து ட்ரேடிங்கில் நடக்கும். சரிங்களா? ஸோ இதுதான் வந்து ட்ரேடிங்கில் நடக்கும். இப்படி தான் வந்து பை அண்ட் செல் நடக்கும். அந்த இம்பேலன்ஸ் க்ரியேட் ஆகிட்டு மொமெண்டம் ஏதோ ஒரு சைடு ஷிஃப்ட் ஆகும். இப்போ வந்து இந்த செல்லர்ஸும் அதாவது வந்து பியர்ஸும் புல்ஸும் மேட்சாக இருந்தாங்கன்னா எங்கேயுமே மார்க்கெட் போகாது. இந்த ஆர்டர்ஸ் ஃபில் ஆகிட்டு இதே இடத்துல வந்து சைடில் மார்க்கெட் மூவ் ஆகிட்டே இருக்கும். இதை தான் நம்ம கன்சாலிடேஷன் சொல்லுவோம். இல்லை ஏதோ ஒரு சைடு இப்போ செல் சைடு பிரேக் அவுட் ஆகிடுச்சுன்னா அதை வந்து மொமெண்டம்னு சொல்லுவோம். அதே மாதிரி புல் சைட் பிரேக் அவுட்னா அதை வந்து புல்லிஷ் மொமெண்டம், பியரிஷ் மொமெண்டம்னு சொல்லி டெக்னிக்கல் டேர்ம்ஸில் வந்து அதை வந்து சொல்லுவாங்க. சரிங்களா? ஸோ இதுதான் வந்து பேசிக்கலாக மார்க்கெட்டில் டெய்லி நடக்குது. டே ட்ரேடிங்கில் நம்ம ட்ரேடிங் பண்ணுறதுல நடக்கிற ஆக்டிவிட்டி இதுதான். யார் ஸ்ட்ரென்த் அதிகமாக இருக்காங்களோ அந்த சைடு மார்க்கெட் மூவ் ஆகி போயிட்டே இருக்கும். எங்கே ஆர்டர்ஸ் அதிகமாக இருக்கோ அந்த சைடு மார்க்கெட் மூவ் ஆகும். அதுதான் ட்ரேடிங். ஓகேங்களா? இந்த கான்செப்ட் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன்.